கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நாம் மீண்டும் கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் வாழ்த்தி வணங்குவோம். பிரதர் கண்ணன், பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நம்ம கடந்த வாரம் காணிக்கையை பற்றி தியானித்து கொண்டிருந்தோம். சரி, இந்த வாரம் அந்த காணிக்கையை பற்றி வேதத்திலிருந்து இன்னும் சில காரியங்கள் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அதை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, சொல்லிடுவோம். இந்த பாருங்க, நம்ம அநேக டாக்ட்ரின்ஸ் சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இந்த ஊழியத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆனால் இதுவும் ஒரு வகையான சத்தியத்தை சொல்கிறது தான். ஏன்னா இந்த பெந்தகோஸ்தே பெருச்சாளிகள் சீரழித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த அளவிற்கு சரி இருக்கிறது, எந்த அளவிற்கு தவறு இருக்கிறது என்பதை தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். காணிக்கையை பிரதானப்படுத்துகிறார்கள், தசம பாகத்தை பிரதானப்படுத்துகிறார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் அதிகமாக காணிக்கை கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. நீ எந்த அளவினால் அழைக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிறார்கள். யாருக்கு அளக்கிறது? எந்த அளவினால் நாம் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். சரி, ஆண்டோடைய வசனம் இருக்கு. நன்றாக குலுக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் படிக்கு அளக்கணும். அளந்து யாருக்கு கொடுக்கணும்? அதுதான் பெரிய காரியம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ஊரை ஏமாத்துற உளுத்தனுக்கு கொடுக்கணுமா? எல்லாரும் சம்பாதிக்கணும் இல்லை? பைபிளில் யாரையாவது நீ வேலை செய்யாத, நீ ஊரை ஏமாத்தி தின்னுன்னு பைபிளில் எழுதியிருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் வேலை செய்தார். என்னுடைய சொந்த கரங்களினால் நான் வேலை செய்து சாப்பிடுகிறேன்னாரு. உங்கள் மீது பாரத்தை வைக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை என்று நினைக்காதீர்கள். நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறேன். உங்கள் மீது பாரத்தை வைப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் மற்றவர்களுக்கு நான் இடரலாக இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக, ஒரு மாதிரியாக இல்லை, ஒரு முன்மாதிரியாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என் சொந்த கைகளினால் நான் வேலை செய்து சாப்பிடுகிறேன். ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லை என்றால் அவன் சாப்பிடவும் கூடாது. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம். இப்பேற்பட்ட வசனங்கள் எல்லாம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கும் பொழுது இந்த பெந்தகோஸ்தே பெருச்சாளிகள் இந்த வேத புத்தகத்தை வாசிப்பார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய கையிலே வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கும் அளக்கப்படும். அது கரெக்டு பா. கர்த்தருடைய வேலைகளுக்கு நான் தசம பாகம் அல்ல, அதை விட அதிகமாக நான் கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய வேலைகளுக்கு, கர்த்தருடைய சபையின் தேவைகளுக்கு. ஆனால் அதை யார் கையிலே கொடுப்பது? தசம பாவத்தை கற்பித்த கர்த்தர், காணிக்கைகளை கற்பித்த கர்த்தர். அதை கொண்டு வந்து ஆலயத்தின் பொக்கிஷத்திலே வையுங்கள் என்று தான் சொன்னாரே தவிர அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களாவது வேலை செய்தார்கள். அவர்களுடைய சம்பளத்துக்காக தான் அன்றைக்கு காணிக்கைகளும் தசம பாகங்களும் கொடுக்கப்பட்டது. தேவாலயத்தை விரிவுபடுத்துவதற்கு, அதாவது ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கு, அதாவது எதனா பழுதுகள் நீக்க அந்த பணம் பயன்பட்டது. இன்றைக்கு தனிப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய பெயரில் சபையை நடத்துகிறான். வேத புத்தகத்தில் அதற்கு இடமே கிடையாது. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பெயரில் சபை நடத்துவதற்கு வேத புத்தகம் இடம் கொடுப்பதில்லை. 1. 2வது, அந்த ஊரில் பிரான்ச்சு, இந்த ஊரில் பிரான்ச்சு, இந்த ஊரில் தலைமை அலுவலகம் அப்படிங்கிறான். வேத புத்தகத்தில் அதற்கு இடம் இருக்கிறதா? எந்த சபைக்காவது ஒரு தலைமை அலுவலகம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கா? கொரிந்தி சபைக்கு தலைமை அலுவலகம் எதியா? ரோமாபுரியர் சபைக்கு, ரோமர் நிருபம், ரோமாபுரி சபைக்கு தலைமை அலுவலகம் எது? எந்த ஒரு சபைக்கும் தலைமை அலுவலகம் கிடையாது. அந்த உள்ளூர் சபைக்கு அந்த உள்ளூர் சபை தான் ஃபுல் அத்தாரிட்டி, முழு அதிகாரம் உடையது. தலைமை அலுவலகம்லாம் கிடையாது, தலைமை போதகருங்கிறதெல்லாம் கிடையாது. சபையிலே மூப்பர்கள், உதவிக்காரர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், இவர்களெல்லாம் சபை சுவிசேஷகர்கள், இவர்கள்லாம் சபையில் இருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுறான்? சபை என்பது அவனுடைய குடும்ப சொத்தாட்டம் நடத்துகிறானுங்க. அதனால அங்கே ஒரு பிரான்ச்சு, இங்கே ஒரு பிரான்ச்சு, பின்ன அங்கே ஒரு பிரான்ச்சு, இங்கே ஒரு பிரான்ச்சில் ஆராதனை நடக்கிறப்ப யார் செய்தி கொடுக்கறது? ஆராதனை முடித்த உடனே பக்தி விருத்திக்கு ஏதுவான செய்தி கொடுக்கப்படுகிறது சபையில். அது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முன்மாதிரி தான் கர்த்தருடைய பந்தி.
ஆராதனை முடிந்த உடனே வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆத்ம ஆகாரமாக ஆவிக்குரிய போதனைகள் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு முக்கால்வாசி சபையில் கர்த்தருடைய பந்தியே ஆசரிக்கப்படுவதில்லையே. என்ன காரணம் இதற்கெல்லாம்? மனித ஞானம், மனித ஞானம். இது இன்றைக்கு கர்த்தருடைய சபை என்பது ஆவிக்குரிய பயபக்திக்குரிய இடமாக இல்லாமல் ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. வியாபார ஸ்தலங்களுக்கு தான் ஹெட் ஆஃபீஸு, பிரான்ச் ஆஃபீஸு, அதெல்லாம் வியாபார ஸ்தலங்களுக்கு. இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கு சபைகள்லையும் சொல்கிறானுங்க, எங்களுடைய பிரான்ச் இத்தனை இடத்துல இருக்குது. எங்கள் தலைமை போதகர் இந்த இடத்துல இருக்கார். இதை விட வெட்கக்கேடு என்ன தெரியுமா சார்? ஒருத்தன் டிவியில் விளம்பரம் கொடுக்குறான் சார், 3 இடத்துல அவனுடைய சபை இருக்குதான், ஞாயிறு தோறும் ஆராதனை நடக்குதான். அந்த சென்னையில் உள்ள சபையில் அவன் ஆராதனை வேளையில் கொடுக்கக்கூடிய செய்தி மற்ற இடங்களில் உள்ள சபைகளுக்கு நேரலையாக ஒளிபரப்பப்படுமாம். அப்போ அந்த மற்ற இடங்களில் உள்ள சபைகளிலே போதகர்கள் கிடையாது, இவன் ஒருவன்தான். என்ன அக்கிரமங்கடா உங்க அக்கிரமம்! உங்க அக்கிரமங்களுக்கு அளவே இல்லையா? உங்க கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கணக்கு ஒப்பிக்கணுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கா இல்லையா? கர்த்தருடைய நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படியாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். படிக்கிறோமா இல்லையா? 2 கொரிந்தியர் 5:10. இவங்களுக்கு என்ன மனச்சாட்சி இருக்குமோ, என்ன தெய்வ பயம் இருக்குமோ, துணிகரமான திருடர்கள். அதனாலே இந்த துணிகரமான திருடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காணிக்கை காணிக்கை காணிக்கை, தசமபாகம் தசமபாகம் தசமபாகம், அவ்வளவும் கொள்ளை. ஒருத்தன் 1/4 மணி நேரம் டிவியில் செய்தி கொடுக்குறான். அந்த 1/4 மணி நேரமோ அவன் பேசினதெல்லாம் மற்றவங்கள குறை சொல்லாத, மற்றவங்கள குறை சொல்லாத. ஏன்னா இவன் திருட்டு பையன். மற்றவங்களை குறை சொல்லலாம்னா இந்த திருட்டு பையன் செய்யக்கூடிய அநியாய அக்கிரமத்தெல்லாம் மற்றவங்களை எடுத்து சொல்லுவாங்க. ஆனாலும் மற்றவங்களுக்கு ஒரு கிளுகிழிப்பு ஒரு பயம் காட்டுறான். மற்றவங்களை குறை சொல்லாத, மற்றவங்களை குறை சொல்லாத. அதுக்கு என்ன அர்த்தம்? மற்றவங்களுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்னை யாரும் குறை சொல்லாதீங்க, நான் செய்யக்கூடிய ஐயக்கியத்தனத்தை எல்லாம் நான் செஞ்சுட்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பிலிம் காட்டுவேன். நீங்கள் அந்த உண்மையை புரிந்து கொண்டு இவன்லாம் ஒரு ஊழியக்கார பயலா அப்படின்னு பேசாதீங்க அப்படிங்கிறத அப்படி சொல்கிறான். ரொம்ப கர்த்தருடைய கிறிஸ்தவம் என்பது ரொம்ப 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 கேவலப்பட்டு போச்சு. இதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் தசமபாகம் காணிக்கை, தசமபாகம் காணிக்கை. காணிக்கை நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவுதான் உன்னுடைய ஆவிக்குரிய அனல். உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ் என்னங்கிறத நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை வச்சு தான் சொல்லணும். அட திருட்டு பயல்களா! பைபிளில் அப்படியா எழுதியிருக்கு? எவ்வளோ வசனங்கள் நான் போன வாரம் எடுத்து காமிச்சேன். காணிக்கை வைத்து கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கிறாரா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் காணிக்கையை வைத்து வருகிறதா? ஒரு காலம் கிடையாது. ஆவிக்குரிய நான் 2 வாரத்துக்கு முன்னால் கூட சொன்னேன், தேவனுடைய கிருபையை வரத்தை நீ பணத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ எண்ணினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வரத்தை நீ பணத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணியபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கிடவது. 20வது வசனம் 8:20. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 20வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்குறேன், அதனால கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்து இருக்கிறார், நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னோம்னா அவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னு அர்த்தம். நீ கொடுத்த காணிக்கைக்கு உண்டான பலனை நீ இங்கே பெற்றுக்கொண்டாய், அவனுக்கு பரலோகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க சில சபைகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம் முதல். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் ஸ்டாப். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். இந்த சபையாருக்கு ஐஸ்வர்யம் எங்க சார் இருக்கு? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும்ங்கிறாரு. பரலோகத்திலே இவர்களுடைய ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் பூமியிலே இவர்களுக்கு
தரித்திரம் இருக்கிறது. அந்த செய்தியை சரியா எல்லா காரியத்தையும் வாசித்து பாருங்க. நான் சொல்றது சரி என்பது தெரியும். பரலோகத்திலே இவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் பூமியிலே இவர்கள் தரித்திரர்கள். நம்ம போன வாரம் கூட யாக்கோபிலிருந்து நம்ம வாசித்தோம். இந்த பூமியிலே தரித்திரம் உள்ளவர்களை தேவன் பரலோகத்திலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதில்லையா? வாசித்தோம். ஆனால் பூமியிலே தரித்திரராக இருக்கிறவர்களை பரியாசம் பண்ணாதீர்கள். தரித்திரனை அவமானப்படுத்துகிறவன் அவனை படைத்த கர்த்தரை அவமானப்படுத்துகிறான். இதெல்லாம் போன வாரம் நம்ம சொன்னோம். இங்கே சிமிர்னா சபை, பரலோகத்திலே இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள், ஆனால் இந்த பூலோகத்திலே அவர்கள் தரித்திரர்களாக இருக்கிறார்கள். அதனாலே பூமியிலே தரித்திரனாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல என்று எண்ணாதீர்கள். அவனுடைய ஐஸ்வர்யம் பரலோகத்தில் இருக்கிறது. பூமியிலே தரித்திரனாக இருக்கிறவன் எப்படி கோடி கோடியாக காணிக்கை கொடுப்பானா? கொடுக்க முடியுமா? அப்போ காணிக்கை வைத்தால் அவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அளவிடப்பட முடியும். 3வது அதிகாரம், இதை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் முதல். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பாருங்க, இது லவோதிகேயா சபையை பற்றிய செய்தி. இந்த லவோதிகேயா சபையில் உள்ளவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், அது மாத்திரமல்ல தரித்திரன், குருடன், நிர்வாணி. இது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை. பரிதபிக்கப்படத்தக்கவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், நிர்பாக்கியன். ஆனால் இதை பற்றி அவன் கவலையே படலை சார். இதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படலை, அந்த சபை கவலையே படலை. நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம், குருடர்களாக இருக்கிறோம், நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம், தரித்திரர்களாக இருக்கிறோம். எங்க? பரலோகத்தில். அதை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு பரலோகத்தை பற்றிய சிந்தையே கிடையாது. அது மாறாக பரலோகத்தில் அவ்வளவு கேவலப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பூமியில் அவர்களுடைய நிலைமை என்ன? நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு பெருச்சாளிகளுடைய நிலைமை என்ன சார்? இந்த பெருச்சாளிகளுக்கு பரலோகத்தில் ஒண்ணுமே கிடையாது. பரலோகத்தை அவன் எட்டி பார்க்க முடியுமாங்கிறதே எனக்கு சந்தேகம். இந்த பெருச்சாளிகள் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகம். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் அப்படி மாற தட்டிக்கிட்டு நாங்கள் தீர்க்கதரிசிகள், நாங்கள் தேவ ஊழியக்காரர்கள். ஏய், உண்மை சொல்டா, நாங்கள் பித்தலாட்ட பேர்வழிகள்னு சொல்லு. எதுக்கு தேவ ஊழியக்காரர்களுங்கிற? நீ தேவனுக்கு ஊழியம் பண்ற, பிசாசுக்குத்தானே ஊழியம் பண்ற. இந்த லவோதிகேயா சபை இன்றைக்கு உள்ள பெருச்சாளிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த லவோதிகேயா சபை அள்ளி கொடுத்துருப்பான், காணிக்கை அள்ளி கொடுத்துருப்பான். ஆனால் பரலோகத்தில் இவன் பரிதபிக்கக்கூடிய தக்கவன். அடுத்தபலாக அதே 3வது அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த சபையில் பாருங்க, கர்த்தர் இல்லை. கர்த்தர் எங்க இருக்காரா? வெளியே நின்று வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறாராம். இவங்க உள்ள பெரிய ஆடம்பரமான கட்டடம், பெரிய ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, ஒவ்வொருவனுக்கும் 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள கோட்டு சூட்டு டையி, கம்பீரமா. எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர்கள். அட பரிதபிக்கப்பட்ட பயல, குருட்டு பயலா இருக்கணுங்களா அங்கே சொல்லியிருக்கு. நீ பார்வையடையும்படிக்கு 18வது வசனத்தில் பின்பகுதியிலே அந்த 18வது வசனத்தை அப்படியே படிங்க சார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. எங்க? இங்க ரொம்ப ஐஸ்வர்யவானா தான் இருக்க. பரலோகத்தில் தரித்திரம் பிடிச்ச பிச்சைக்கார பயிலா இருக்க.
பரலோகத்திலே நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். ஆமா, பொண்ணை வந்து நெருப்பில புடமிடப்பட்டால் தான் அதற்கு மரியாதை. இல்லைனா அந்த பொண்ணுக்கு மரியாதை கிடையாது. அதனால நீயும் கூட நெருப்பிலே புடமிடப்பட வேண்டும். வாசிங்க. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும். இங்கே உடுத்திக்கிறாங்க வெண் வஸ்திரம்லாம். பரலோகத்தில் போயினா நம்ம வெண் வஸ்திரம்லாம் நமக்கு ஆண்டவர் தருவாரோ தரமாட்டாரோ அப்படின்ட்டு எல்லா பேரும் இங்கே வெண் வஸ்திரம் கொடுத்துறான். ஆனால் இப்போ உள்ள பெருச்சாளிகள் கலர் வஸ்திரம்லாம் போடுது. இப்போ வர 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 பெருச்சாளிகள் இப்போ டிவியில் பிரசங்கம் பண்ணுறப்போ கூட கலர் வஸ்திரங்கள்லாம் போடுறாங்க. கலர் வஸ்திரங்கள்லாம் என்ன, நீ நிர்வாணியாக இருக்கடா, நிர்வாணியாக இருக்கிற, உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நிர்வாணியாக இருக்கிற கேவலப்பட்ட பயல. அந்த நிர்வாணத்தை மறடா. அந்த நிர்வாணத்தை மறைகன்னா தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவன் கொடுக்கக்கூடிய நீதியின் வெண்வஸ்திரத்தை தரித்துக்கொள். நீதி இருந்தால் நீ நிர்வாணியாக இருக்க மாட்டாய். உன்ட நீதி இல்லை, அதனால் நீ நிர்வாணியாக இருக்கிறாய். அப்புறம் சார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும். குருட்டு பயலா இருக்க, ஆவிக்குரிய குருடன், ஆவிக்குரிய குருடன், குருட்டு பயலா இருக்க. ஆனாலும் பைபிளில் உள்ள சத்தியங்களும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ இந்த வேத வசனங்களை புரட்டி 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 பேசி ஜனங்களை ஏமாற்றுவதனால் என்ன விளைவு இருக்கும் அதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த பெருச்சாளிகளுடைய மனதெல்லாம் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் இந்த பெருச்சாளிகள் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தேடுவதற்கு பதிலாக மற்றவர்களை ஏமாற்றி உலக ஐஸ்வர்யங்களை நாடுகிறார்கள். நீ உழைத்து உலக ஐஸ்வர்யத்தை பெற்றால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஊரை ஏமாற்றி உலக ஐஸ்வர்யத்தை பெறணும்னு நினைக்கிற, அதுக்காக நீ என்ன சொல்ற? காணிக்க கொடு, காணிக்க கொடு, காணிக்க கொடு, தசம்பாகம் கொடு, தசம்பாகம் கொடு, தசம்பாகம் கொடு. தசமபாகம் காணிக்கை எல்லாமே பழைய ஏற்பாட்டில் உள்ளதுப்பா. நீ பழைய ஏற்பாட்டை மட்டும்தான் நீ போதிக்கிறாது, எனக்கு நல்லா தெரியும். புதிய ஏற்பாட்டிலேருந்து நீ போதிக்க மாட்ட. சரி, பழைய ஏற்பாட்டில் இந்த அறுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன பேர்? அதுக்கு விருத்த சேதனம். விருத்த சேதனம் அதை பற்றி சொல்லுங்களேன்டா. தசம்பாவம் கொடு, தசம்பாவம் கொடுங்கிற, காணிக்க கொடு, காணிக்க கொடுங்கிற, விருத்த சேதனம் பண்ணு, விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்றியா? நீ அப்ப ஏமாத்துக்காரன் தானே. ஒன்னுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, இன்னொன்றை பற்றி பேசவே மாட்டேங்கிற. அதனால கண்ணன் இந்த லவோதிகேயா சபை நிறைய காணிக்க கொடுத்துருப்பாங்க, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறோங்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன? பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. பரிதாபத்துக்கு உரியவர்கள், நிர்பாக்கியர்கள், தரித்திரர்கள், நிர்வாணிகள், கண் சொருகி போன குருடர்கள். முடியாது, கேட்கவும் முடியாது, உணரவும் முடியாது. அப்போ காணிக்கை கொடு, காணிக்கை கொடு, காணிக்கை கொடுங்கிறானே, அவன்லாம் இதை படிப்பானா படிக்க மாட்டானா? உன்னுடைய காணிக்கையினால் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்க போறது கிடையாது. உன்னுடைய காணிக்கையினால் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதில்லை. சங்கீதம் 51:16 வசனம். 51வது சங்கீதம் 16வது வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது மகாராஜா பாவம் செய்தார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய, பாவ மன்னிப்பை பெற அவர் பலியை செலுத்தி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்றார் என்று எண்ணினார். ஆனால் கர்த்தர் பலியிலே பிரியப்படுகிறவர் அல்ல. அதான் முதலே நம்ம வாசித்தோம், போன வாரம் வாசித்தோம். 50வது சங்கீதத்தில் மலையிலே ஆயிரம் ஆயிரமாக தெரிகின்ற ஆடு மாடுகள் எல்லாம் என்னுடையதப்பா, உன் கையிலிருந்து நான் என்னத்தை வாங்கணும்? எதுக்காக வாங்கணும்? பலியை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. என்ன கர்த்தர் விரும்புகிறது? உன் காணிக்கை அல்ல, உன்னுடைய இருதயத்தை
நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா, உன் காணிக்கை எனக்கு தரமாட்டாயா என்று கர்த்தர் அங்கே கேட்கவில்லை, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா. அதனால அருமையான சகோதரர்களே, காணிக்கை கொடுத்து கர்த்தரை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், கள்ளச்சாராயம் விற்கிறவன் தான் அதிகமான காணிக்கையை கர்த்தர் கொடுக்க முடியும். நேர்மையாய் சம்பாதிக்கிறவன் கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு ஈக்குவலாக காணிக்கை கொடுக்க முடியாது. காணிக்கை கொடுக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே கள்ளச்சாராயம் விற்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். இந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கள்ளச்சாராயக்காரங்களோட தொடர்பு உண்டு. ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கள்ளச்சாராயம் விற்கிறவங்களோட தொடர்பு உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. கேட்டால் என்ன சொல்லுவான், அவனுடைய ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டாமா? எப்படி அவனுடைய ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டாமா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஆசியை, அவனுடைய ஆத்மாவை அல்ல, அவனுடைய ஆசியை நாம் நமக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா? அதுதான் அவனுடைய போதனை. அதனால பிரதர், கர்த்தர் விரும்புகிறது நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை தான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அதான தாவீது சொல்றார் 51ஆம் சங்கீதத்தில், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணிக்க மாட்டீர், புறக்கணீர் இல்லையா? 17வது வசனம், 51ஆம் சங்கீதம் 17வது வசனம் வாசிங்க. 51வது சங்கீதம் 17வது வசனம், தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இருதயத்தை நீர், ஆமாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 15 கடைசி பகுதி. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி சொல்ல முடியுமா? தைரியமாக, ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். ஆனால் இன்றைக்கு இதை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக எதை கற்றுக் கொடுக்கிறான்? காணிக்கை எவ்வளவு கொடுத்த, காணிக்கை எவ்வளவு கொடுத்த. காணிக்கை கொடுக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது, காணிக்கை கொடுக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. காணிக்கை கொடுத்தார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 36வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4லிருந்து 7 வேற, 7 முடிய. யாத்திராகமம் 36வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஊக்கப்படுத்தினார். இன்றைக்கும் அதை கர்த்தரால் செய்ய முடியும். இன்றைக்கு நம்ம சபை இருக்குது, இந்த சபையில் பொருளாதார தேவைகள் இருக்கு. அப்போ கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்வார். அப்போ சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த சபையின் தேவைகளுக்காக அவர்களாகவே கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படித்தான் அன்றைக்கு கொடுத்தார்கள். கூடாரத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த வேலைகளை செய்கிறவர்கள் என்னையா தேவைக்கு மேலே கொண்டாந்து தந்துக்கிட்டே இருக்காங்க, நிறுத்த சொல்லுப்பா, ஜனங்களை கொண்டாந்து தர வேண்டான்னு சொல்லுப்பா. அன்றைக்கு அப்படி சொன்னான் தேவாலயத்தில் வேலை செய்கிறவன். அன்றைக்கு தேவாலயத்தில் வேலை செய்கிறவன் என்ன சொன்னான்? ஜனங்கள் தேவைக்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அவர்கள் கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள்னா. இன்றைக்கு குடு ஒருத்தன் டிவியில் சொல்கிறான், யா கொஞ்சம் கூட ஈனம் மானம் சூடு சொன வெக்கம் எதுவுமே இல்லாமல் சொல்கிறான், கர்த்தருடைய வேலை தொய்ந்து போகாமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பங்காளிகள் தேவை. மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு பங்காளிகள் நிறைய பேர் தேவையாம். இவன் என்னைக்கு தான் திருப்தி அடைவான்? மலட்டு கற்பம், அது ஒரு நாளும் திருப்தி அடையாது.
நான் சொல்லலை, நீதிமொழிகள் எழுதியிருக்கு. மலட்டு கற்பம் திருப்தி அடையாது. இவர்களெல்லாம் மலட்டு கற்பம். நான் ஏதோ மற்ற அர்த்தத்தில் சொல்லலை. மலட்டு கற்பம்னா பிள்ளை பெறாது. இவங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஒருபோதும் பெறுவதில்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் பெற்றால் தானே பரலோகத்துக்கு அந்த பிள்ளைகள் வரும். இவர்களால் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற முடியாது. மலட்டு கற்பம். அதனால இவங்க கொடு கடு கடு கடுன்னு தான் இருப்பான். ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டான். இவனுக்கு நீங்க என்னதான் காணிக்க கொடுத்தாலும் சரி போதும்னு சொல்ல மாட்டான். ஆனால் அன்றைக்கு தேவனுடைய வேலையை உண்மையாய் செய்தவர்கள், தேவனுடைய வேலையை உண்மையாய் செய்தவர்கள், அவன் அதை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டில் கொண்டு வைக்கல. அவனுக்கு ஒரு சொத்து சுகம் வாங்கல. அவன் கர்த்தருடைய வேலையை உண்மையாய் செய்தான். கர்த்தருடைய வேலைக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் அதிகமாக வருதுயா, வர கொடுக்க வேணான்னு சொல்லுங்கயா ஜனங்கள்கிட்ட. ஆனால் இன்றைக்குடைய நிலைமை என்ன? காணிக்கைங்கிற வார்த்தையை விட்டாச்சுன்னா பெருச்சாளிகள் சபை அவுட். ஜனங்கள் காணிக்கை கொடுக்கக்கூடாது, தசமபாகம்லாம் கொடுக்கக்கூடாது. தேவாலயத்துக்கு போனியா, கர்த்தரை ஆராதித்தியா, வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும். அங்கே உண்டியல்லாம் வைக்கக்கூடாது. நீ ரகசியமாக கவரில் வச்சுக்கிட்டு பாஸ்டர்கிட்ட போய் அப்படி ரகசியமாக நீ கொடுத்தா கூட கேமரா பார்த்துட்டு இருக்கோம். கொடுத்த உன்னையும் வாங்கின அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எந்த பயராவது சபை நடத்துவானான்னா நடத்த மாட்டான். துண்டை காணும் துணியை காணும்னு அவன் ஓடி போயிடுவான். ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய வேலை கர்த்தருக்காக அல்ல. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்கள் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அடுத்தாப்புல இதே போல மன உற்சாகமாக காணிக்கை கொடுத்த இன்னொரு சம்பவத்தை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம் முதல். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம் முதல். அந்த பொல்லாத ஸ்திரியாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து, கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். வெகு பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்தில் வைப்பார்கள். இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தை பேலியாளின் மக்கள் கெடுத்து போட்டு விட்டார்கள். அகசியா, அவங்க அம்மா அத்தாலியாள், அவங்க பாட்டி ஏசபேல், எல்லாருமே பேலியாளின் மக்கள். இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பேலியாளின் மக்கள் இருந்து கிறிஸ்தவத்தை சீரழிக்கிறாங்க இல்லையா? அதே போல அன்றைக்கு பேலியாளின் மக்கள் எசபேல், அவளுடைய பொண்ணு அத்தாலியாள், அத்தாலியாளுடைய மகன் அகசியா, இவர்களெல்லாம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய சகல பனிமுட்டுகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. அப்போ யோசியா என்கின்ற ராஜா வருகிறார். யோய்தா என்கின்ற பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவர்களெல்லாம் இதெல்லாம் பார்த்து மனம் வெதும்பி போய் ஜனங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு பெட்டி நாங்கள் தேவாலய வாசலில் வைக்கிறோம், கொண்டு வந்து போடுங்க. யார் எவ்வளோ கொடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. யார் எவ்வளோ கொடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. பெட்டியில் கொண்டு வந்து போடுங்க. அந்த பணத்தை எடுத்து நம்ம தேவாலயத்தை சீர் செய்யலாம். ஜனங்கள் கொண்டு வந்து போடு 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 போடுன்னு போட்டாங்கய்யா. பெட்டி ரெம்பி ரெம்பி வலிஞ்சதுயா. மிகச்சிறப்பாக சீர் செய்யப்பட்டதுயா. காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை
ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலும் வர வேண்டும், தானாக வர வேண்டும். என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுடைய சபை இவ்வளவு தேவையில் இருக்கிறதே. நான் ஐஸ்வர்யவானாக வாழ்ந்து என்ன பண்ண, அந்த ஏழை விதவைக்கு அந்த 2 காசு ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு மடியில் இருக்கு. அவ யோசிக்கிறா, கர்த்தருடைய வேலை செய்வதற்கு இந்த 2 காசை நான் கொடுக்கலாமே அப்படின்னுட்டு. அந்த எண்ணம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் வர வேண்டுமே தவிர, இந்த பெருச்சாளிகள் உன் காணிக்கையை வச்சு தான் நீ ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். நீ யார் தான் சொல்கிறதுக்கு? நீ யார் சொல்கிறதுக்கு? அதை கேட்கறதுக்கு அவனுக்கு அறிவில்லை. ஏமாற்றி வாங்கி பிழைக்கக்கூடிய இந்த பேலியாளின் மக்கள், கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உன் காணிக்கையை கர்த்தர் விரும்பவில்லை, உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஊற்று. உன்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அந்நாள் தன்னுடைய இருதயத்தை நொறுக்கி தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றினாள் என்று 1 சாமுவேலிலே நாம் வாசித்தோம். அப்படி இருதயத்தை ஊற்றினவர்கள் எத்தனையோ பேர் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினார். ஐயா, நீர் பலியை விரும்பல, ஐயா பலியை விரும்பினால் நான் செலுத்துவேன், நீர் விரும்புவதெல்லாம் நொறுங்குண்ட இருதயம்தான், என்னுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன் அப்படி என்று சொன்னார். அதனால் அருமையான என்னை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுடைய காணிக்கையை அவர் விரும்பவில்லை. சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். உங்களுடைய காணிக்கையை கொடுப்பதை பொறுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப போவதில்லை. ஏமாந்து போகாதீர்கள். பேலியாளின் மக்களுடைய துர்போதனையை கேட்டு ஏமாந்து போகாதீர்கள். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கை கொடுப்பதற்கு நான் விரோதி அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தின் தேவைகளுக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த பெருச்சாளிகள் இருந்து கொண்டு, பெருந்தீனி பெருச்சாளிகள் இருந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை கொள்ளையடிக்கிறார்கள். தமிழில் ஒரு பாட்டு உண்டு. கள்ளன் கையில் கஜானா சாவி கிடைத்தால் அவன் கொள்ளையடிப்பதில் குறை வைப்பானா? அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கள்ளன் கையில் கஜானா சாவி கிடைத்தால் அவன் கொள்ளையடிப்பதில் குறை வைப்பானா? இன்றைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய தசமபாகம், காணிக்கை, இதெல்லாம் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரணும். ஆனால் கள்ளர்களுடைய கரங்களிலே அது சென்றடைகிறது. அந்த கள்ளர்கள் மேலும் மேலும் தாங்கள் தின்று கொழுத்து திமிரி ஜனங்களை வஞ்சிப்பதற்கு ஜனங்களை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தசமம் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார், காணிக்கை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவன் சொன்ன எக்ஸாம்பிள்கள்ல இருந்து நீங்கள் நன்றாக பாடம் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை காரணம் உன் இருதயம் தானே தவிர உன் காணிக்கை அல்ல, நீ கொடுக்கக்கூடிய தசம பாகம் அல்ல. உன் இருதயத்தை நொறுக்கி கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தனை செய். கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். நீ லவோதிக்கேயா சபையை போல இருக்க மாட்டாய், சிமிர்னா சபையை போல இருப்பாய். சிமிர்னா சபை விசுவாசிகள் வெளியிலே உலக பிரகாரமாக தரித்திரர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் பரலோகத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள். லவோதிக்கேயா சபை விசுவாசிகள் உலக பிரகாரமாக வெளியிலே பெரிய ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டார்கள். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவர்களை சொன்னார்கள். ஆனால் பரலோகத்திலே அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படக்கூடியவர்கள், குருடர்கள், நிர்வாணிகள். எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எவனும் உங்களை ஏமாற்றுவதற்கு, உங்களை வஞ்சிப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தருடைய சபையில் உள்ள உண்மை உள்ள சகோதரர்கள் கொடுத்து, ஐயா சபையில் இந்த குறை இருக்கிறதே, இந்த கஷ்டம் இருக்கிறதே, இந்தாங்க நான் காணிக்கை தரேன், இதை வச்சு நீங்கள் இந்த குறைகளை எல்லாம் சரி பண்ணுங்க, நிவர்த்தி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் ஊழியக்காற்று கொண்டு போய் தசமப்பாகம் கொடுக்கணும்னு போய் கொடுத்தீங்கன்னா கொடுங்க, வேண்டான்னு சொல்ல. பாவம், நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டீங்க, ஏன்னா அறியாமையால் செய்றீங்க. அவனை நீங்கள் நரகத்துக்கு அனுப்புறீங்க.
அவனை நரகத்துக்கு வண்டி ஏற்றி டாட்டா பை பாய் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் போகத்தான் முடியும், வர முடியாது. இதுலேயும் திருந்தலைன்னா நான் இதுக்கு மேலே என்னால் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? வேத வசனத்திலேருந்து என் சொந்த கருத்துக்களை எல்லாம் வேத வசனத்திலேருந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டேன். இதை கேட்டும் நீங்கள் திருந்தலை. அந்த ஆள் போயா, அந்த ஆள் என்ன போய் சொல்லிக்கிட்டு கிடக்காரு. நம்ம பாஸ்டருக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். கொடு, நல்ல வாயன் சம்பாதிக்க, நார வாயன் தின்னு பார்க்க அப்படின்னு சொல்லி தமிழில் பழமொழி உண்டு. அதுபடி நீ நடந்துக்கிட்டா நடந்துக்காது, உன் விருப்பம். செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.